வணக்கம். 20 ஜனவரி 2026 செவ்வாய்க்கிழமை. யோகா, மெடிடேஷன், மனவழி பயிற்சிகள். சோகம் பிராணாயாம மூச்சு பயிற்சி. பாகம் 60. காற்றை உள்ளே இழுக்கும்போது சோ என்று நாதம் அமையுமாறு ஓசை எழுப்புங்கள். வெளியே விடும்போது ஹம் என்ற ஓசை அமைய வேண்டும். இவ்வாறு ஒலி எழுப்பும்போது புகழ்பெற்ற நாதமாகிய சோகம் இணைந்து விடுகிறது. இதுவே சூட்சும பஞ்சாட்சரம் என்று கருதப்படுகிறது. தவயோக பயிற்சி பெற்றவர்கள் இந்த சோகம் பிராணாயாமம் செய்வார்களானால் அவர்கள் சக்தி அளவு கடந்து பெறுகிறது. சாதாரண மனிதனால் அந்த சக்தியை தாங்கவே முடியாது. தவயோகிகள் இந்த பயிற்சியை செய்யும்போது தங்கள் ஆக்னை சக்கரம் அளவறிந்து சக்தியை பாய்ச்சுவதை உணர்கிறீர்கள். எனவே சாதாரணமாக லௌகிக ஈடுபட நிலையிலே ஒருமை பயிற்சியால் ஓரளவு நன்மை அடைய விரும்புவோருக்கு இந்த இணைப்பு முறை வேண்டாம் என்பதே கருத்து. தவயோக தீட்சை பெற்ற பின் ஒரு மாதமாகும் பயிற்சி பின்னும் ஆக்னிப்பீடத்தில் மனக்குவியும் ஒருமை ஏற்படவில்லை என்று தெரிந்தால் அவர்கள் இந்த சித்த வியாதிகளின் சோகம் பிராணாயாம பயிற்சி செய்யலாம். அல்லது இனிமேல் ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டுமே என் வாழ்வில் முயற்சி என்று உறுதியாக விரதம் எடுத்துக்கொள்ள தவயோக பயிற்சியாளர்களும் வலிமை மிக்க இந்த பிராணாயாம பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.